இண்டஸ்ட்ரீஸ். ஸோ தமிழ்நாட்டில் இந்த மினரல்ஸு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இந்த மினரல்ஸை டேப் பண்ணுற மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, அதில் ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரி சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாட்டில் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மிக முக்கிய காரணம் சுண்ணாம்புக்கள் இருக்கக்கூடிய அந்த லைம்ஸ்டோன் ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு இந்த லைம்ஸ்டோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுண்ணாம்பு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லைம்ஸ்டோன் ரிசர்வ்ஸ் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஓகே, அதில் எந்தெந்த மாவட்டங்களில் ரொம்ப முக்கியமான சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா அரியலூர், திருநெல்வேலி, சேலம். ஓகே, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அரியலூர், திருநெல்வேலி, சேலம். என்ன காரணம்? லைம்ஸ்டோன் ரிசர்வ்ஸ். தென் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சேலமில் இருக்கக்கூடிய சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருக்கு இல்லையா? ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் அலாய் ஸ்டீல்ஸ். இது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது? சேலம் மற்றும் திருவண்ணாமலை. அதுக்கப்புறம் கிரானைட் இண்டஸ்ட்ரி. ஓகே, கிரானைட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாறைகள். இதே நாம் வீடுகளுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம இங்கே நீங்கள் பார்க்குற கீழே என்ன இருக்குது? ஒயிட் கலரில் இருக்குது. இது என்ன கிரானைட்டாக? என்ன இது? மார்பிள். லைம்ஸ்டோன் ரொம்ப ரொம்ப காலம் வந்து ப்ரெஷர் பில்ட் ஆகுது, ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னா லைம்ஸ்டோன் வந்து இட் இஸ் டர்ன்ட் இன்டு மார்பிள். ஓகே, ஸோ கிரானைட் அப்படிங்கிறது பசால்ட் லாவா. இது ஆரம்ப காலங்களில் வெளியே வருது இல்லை? ஃபஸ்ட்டு இந்த பூமி வந்து மால்டன் ஸ்டேஜ்லேருந்து அப்புறம் வந்து இது வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா? அந்த டைமில் இருந்த அந்த கிரானைட், அந்த பசால்ட்டு சால்டிஃபை ஆகுது, அது கிரானைட்டாக மாறுது ரொம்ப காலத்துக்கு அப்புறம். இது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது? மதுரை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு. நீங்கள் இந்த கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நிறைய அந்த கிரானைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். கிரானைட் அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக மைனிங் பண்ணி இந்த கிரானைட்டு மார்பிள்ஸ் அங்கே இருக்காது, கிரானைட் தான் மெயினாக. கிரானைட் தான் அங்கே வச்சுருப்பாங்க. அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அங்கே நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கிரானைட். மதுரை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு. தென் மாக்னசைட் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சேலம். மேக்னசைட் சேலம். தென் கிராஃபைட் ரிசர்வ்ஸ் பர்டிகுலர் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் குரூசிபிள்ஸ், பென்சில்ஸ், பேட்டரிஸ் அண்ட் ஆஸ் லூப்ரிகண்ட். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராஃபைட் இண்டஸ்ட்ரீஸ். தென் பாக்சைட் அண்ட் அலுமினியம் சேலம் அண்ட் நீல்கிரிஸ். பாக்சைட் அண்ட் அலுமினியம் சேலம் அண்ட் நீல்கிரிஸ். தென் மினரல் சாண்ட்ஸ் தாது மணல். தமிழ்நாட்டோட கடற்கரைகள் பகுதிகளில் கிடைக்கக்கூடிய தாது மணல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் வந்து இல்லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து லீகலாக வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலாக எடுக்கவே கூடாது. பட் இது வந்து இல்லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் திஸ் பர்மிஷன் வாங்கிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தேர் யூஸிங் ஃபார் தி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸில் இலிமினைட், ரூட்டைட், ஜிர்கான், கார்னட் இது மாதிரியான மினரல்ஸு அதில் வந்து எடுக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. இதில் தமிழ்நாடுலேயும் கேரளாவிலையும் ஒரு முக்கியமான மணல் இருக்குது. என்ன? இந்த தாது மணலில் ரொம்ப முக்கியமானது தோரியம் அப்படிங்கிற ஒரு மணல். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இன்னும் நம்ம அதுக்கான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லை. பட் ஸ்டில் தோரியம் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஆஸ் அ நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மணலாக இருக்குது. யுரேனியம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இருக்க நியூக்ளியர் ரியாக்டரில் யுரேனியம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் யுரேனியமுக்கு பதிலாக தோரியம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டெக்னாலஜி நம்ம 1960ஸ்லேயே நமக்கு தெரியும். பட் நம்மளுக்கு அந்த தோரியமை எடுத்து நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு இன்னும் வந்து டெக்னாலஜி இல்லை. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் இந்த மணலிலேருந்து தோரியம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி.
ஸோ அதனால் நம்ம இன்னும் அதை நோக்கி மூவ் ஆகலை, ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸ்டில் வி ஆர் இம்போர்ட்டிங் யுரேனியம். இந்தியாவில் யுரேனியம் கிடையாது, வி ஆர் இம்போர்ட்டிங் யுரேனியம் ஃப்ரம் ஈரான், யுக்ரைன், இந்த மாதிரி ரீஜன்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஈவன் தோ வி ஹாவ் ஸோ மச் மினரல்ஸ் இன் கோஸ்டல் ரீஜன்ஸில் இருந்தாலும் அதை நாம் ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி இல்லை. ஓகே, clay and kaolin industries. Again, this is useful for ceramic and paper industry. தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்களில். ஓகே, களிமண். களிமண் சார்ந்தது. இது எங்கே இருக்கும்? களிமண் அப்படிங்கிற நம்ம என்ன பார்த்தோம், இருக்கிறதுலே ரொம்ப சின்ன மைன்யூட் பார்ட்டிகிள் எலிமெண்ட்ஸ். இப்போ சாண்டு, சின்ன சின்ன கூழாங்கற்கள்லாம் உடஞ்சி அப்புறம் கடைசியில் போய் கடலில் சேர்றது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம களிமண் ஒன்று பார்த்தோம். கிளே இஸ் தி லாஸ்ட். சால்ட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது கிளே. அப்போ இது எங்கே இருக்கும்? கிளே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகம் வர வேண்டியது டெல்டா ரீஜனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கடைசியாக அது போய் கடலில் போய் சேரக்கூடிய மினரல் அப்படிங்கிறது கிளே. ஸோ இட் இஸ் இன் டெல்டா ரீஜன், கடலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள் இருக்குது. தென் லிக்னைட் நமக்கு தெரியும், திருநெல்வேலி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். என்ன பண்ணுறோம்? லிக்னைட்டு மெயினாக தெர்மல் பவர் ஸ்டேஷன், இந்த லிக்னைட் we are using லிக்னைட்டை எரித்து அது மூலிமா கரண்ட்டு வந்து தயாரிக்கிறோம்.